Hi, welcome to the squad. This is Logic IO. And இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிசிஎஸ் என்கியூடி கொஷின். ஸோ டிசிஎஸ் என்கியூடிங்கிறது நேஷ்னல் குவாலிஃபயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்ல்டு வைடாக டிசிஎஸ்லேருந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட். ஸோ வேர்ல்டு வைடானா இந்தியாவில் இருக்கவங்க தான் எழுதுவாங்க. ஸோ இந்தியா வைடான்னு வச்சுக்கோங்க, ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதில் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஷின் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். 2 கொஷின் நான் சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு கொஷின் ட்ரைவ் கொடுக்குறேன். ஆஸ் ஆல்வேஸ் அதே பேட்டர்ன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஷின் வாசிச்சிடுறேன். A number 452P36 இப்படி ஒரு நம்பர் இருக்குது. இது ஒரு 6 digit நம்பர். அண்ட் இந்த இடத்துல இந்த P கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த P இஸ் ஆல்சோ அ டிஜிட். ஓகே, ஒரு டிஜிட் இருக்குது, ஆனால் அது என்ன நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாது. ஸோ 452P36 இஸ் சச் தட் இட் இஸ் டிவிசிபிள் பை 36. இந்த 452P36ங்கிற 6 digit நம்பர் 36ங்கிற நம்பரால் டிவிசிபிளாக இருக்கணும் அப்படின்னா டிவிசிபிளாக இருக்குது அப்படின்னா வாட் கேன் பி த வேல்யூ ஆஃப் பி ஸ்கொயர்? ஓகே, பி ஸ்கொயரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கிவன் என்னன்னா 452P36ங்கிற நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 36. இது கொடுத்துட்டாங்க. இது 36ஆல் டிவிசிபிளாக இருக்கிற ஒரு நம்பர். இப்படி இருக்கிற பட்சத்தில் பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 36னா என்ன அர்த்தம்? ஓகே, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். டிவிசிபிள் பை 36. இப்போ யூஸ்வலாக நம்ம டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்போம். அது 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். அதில் இருக்கிற நம்பர்ஸ்க்கு தான் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி என்ன, 2ஆல் டிவிசிபிளாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், 3ஆல் டிவிசிபிள்னா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா படிச்சிருப்போம். ஆனால் இங்கே 36 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 36ங்கிற நம்பருக்கு டிவிசிபிலிட்டி டெஸ்ட் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 36ஐ சம் ஆஃப் 2 நம்பர்ஸாக நம்ம எழுதலாம். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸாக நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு இந்த இடத்துல நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 into 36 அப்படின்னு எழுதலாம். ஆனால் அந்த 1 into 36 எழுதுறதுல நம்மளுக்கு பிரயோஜனமாக இல்லை. ஏன்னா இன்னொன்று அதே 36 தான். இன்னொன்று என்ன எழுதலாம், 2 into 18 அப்படின்னு எழுதலாம். ஓகே, இன்னொன்று எழுதலாம் 3 into 12 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. இன்னொன்று எழுதலாம் 4 into 9 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இந்த 36ஐ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக எழுத முடியும். ஓகே, அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எழுதிட்டு இந்த 2 நம்பரோட ப்ராடக்ட் தானே 36. ஸோ இந்த 2 நம்பரால் இண்டிவிஜுவலாக அது டிவிசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா 36 as a ஹோல் நம்பராகவும் அது டிவிசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ 452P36 2ஆலையும் டிவிசிபிளாக இருந்து 18ஆலையும் டிவிசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது 36ஆல் டிவிசிபிள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2க்கு டிவிசிபிலிட்டி பார்க்குறது ஈஸி, ஆனால் 18க்கு எப்படி டிவிசிபிலிட்டி பார்க்க அது முடியாது. ஸோ 3க்கு பார்க்குறது ஈஸி, ஆனால் 12க்கு எப்படி பார்க்குறது அது முடியாது. 4க்கு பார்க்குறது ஈஸி, 9க்கு பார்க்குறது ஈஸி. ரெண்டுமே சிங்கிள் டிஜிட் நம்பராக இருக்கிறதுனால இந்த கேஸில் நம்ம ஈஸியாக டிவிசிபிலிட்டி பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த 4 into 9 இந்த காம்பினேஷன் தான் எடுக்க போகிறோம். 4ஆலையும் டிவிசிபிளாக இருந்து 9ஆலையும் டிவிசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் 36ஆல் டிவிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 4க்கு டிவிசிபிலிட்டி என்னது? 4க்கு டிவிசிபிலிட்டி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். 4க்கு டிவிசிபிலிட்டி என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4ஆல் டிவிசிபிளாக இருந்துச்சுன்னா அந்த என்டையர் நம்பர் 4ஆல் டிவிசிபிள். இதுதான் 4க்கு இருக்கிற டிவிசிபிலிட்டி. இங்கே லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்ன? 36. 36 தான் லாஸ்ட் 2 டிஜிட்ஸே. ஆப்வியஸ்லி 36ஓட ஃபேக்டர்ஸாக எழுதுகிறப்ப நம்மளுக்கு 4 வந்துடுது. ஸோ இந்த 36 டிவிசிபிள் பை 4. டிவிசிபிள், ஸ்பெல்லிங் தப்பு, பை 4. ஆப்வியஸ்லாக இது டிவிசிபிள் பை 4. நம்ம அப்போ என்ன செக் பண்ண வேணாம், இந்த 4ஆல் டிவிசிபிள்ங்கிறத நம்ம செக் பண்ணவும் முடியாது. அதை வச்சு நம்ம பியோட வேல்யூ கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னா இது லாஸ்ட் 2 டிஜிட்ஸை மட்டும் தான் இன்வால்வ் பண்ணுது. 4ங்கிறது லாஸ்ட் 2 டிஜிட்ஸை மட்டும் தான் இன்வால்வ் பண்ணுது. ஸோ அதை வச்சு நம்மளால் பி அப்படிங்கிற 3rd டிஜிட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது பேசிக்லி யூஸ்லெஸ் ஃபார் அஸ். ஸோ அதை விட்டுறலாம். அடுத்து என்னன்னா 9. 9க்கு எப்படி டிவிசிபிலிட்டி பார்க்கணும் அப்படின்னா sum of all the digits should be divisible by 9. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹோல் அந்த நம்பரே 9ஆல் டிவிசிபிள் அப்படின்னு அர்த்தம்.
அதாவது இப்போ லெட்டஸே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே 18 எடுத்துக்கலாம். 18ங்கிற நம்பர் 9ஆல் டிவிசிபிளான்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா sum of all the digits 1 plus 8 that is equal to 9. ஸோ 9ஆல் டிவிசிபிள். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்து 108 எடுத்தாலும் 1 plus 0 plus 8. இதே மாதிரி ஈஸியான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இருக்கேன், கஷ்டமாக தான் எடுக்கிறேன். இப்போ 99 எடுத்தாலும் 9 plus 9 18. ஓகேவா? ஸோ 18 இஸ் டிவிசிபிள், ஸோ 99 இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 9 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதோட கண்டிஷன் வந்து இதுதான். சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் வந்து ஷுட் பி டிவிசிபிள் பை 9. ஸோ இப்போ இந்த இடத்துல டிஜிட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 4 + 5 + 2 + p + 3 + 6. இதுதான் வந்து எல்லா டிஜிட்ஸ் அண்ட் இதோட சம்மை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். 4 + 5 9, 9 + 2 11, 11 + 3 is 14, 14 + 6 is 20. ஸோ 20 + p இது வந்து should be divisible by 9. Divisible by 9. Okay. So 20 plus p should be divisible by 9. இப்போ 9 டேபிளுக்கு வருவோம். 9 1 is 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36. ஓகேவா? ஸோ 27க்கு அப்புறம் டேரெக்டாக 36 போயிருது. 9 2s are 18, 18 27 36. இப்போ 20 plus p should be divisible by 9. ஓகேவா? அண்ட் நான் முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் 452 p36ங்கிறதுல இந்த pங்கிறது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். ஏன்னா அந்த இடத்துல அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அது வந்து அந்த டிஜிட்டை pங்கிற நம்பரை வச்சு நம்ம pங்கிற வேரியபிள் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அந்த pங்கிறது should be a சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸோ நீங்கள் வந்து 20யோட ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரை தான் கூட்ட போகிறீங்க அண்ட் அது should be divisible by 9. ஓகே, 20யோட எந்த சிங்கிள் டிஜிட் நம்பரை கூட்டினீங்கன்னா 9ஆல் டிவிசிபிளாக இருக்கும்? 20 டேபிளில் பார்த்தீங்கன்னா 9 டேபிளில் பார்த்தீங்கன்னா 27 வருது. ஸோ 27 minus 20 is equal to p. அதாவது 20 plus p வந்து ஒரு 9ஆல் டிவிசிபிளாக இருக்கிற நம்பராக இருக்கணும். அண்ட் 2ல் ஆரம்பிக்கிற ஒரே 9ஆல் டிவிசிபிளாக இருக்கிற நம்பர் வந்து 27 தான். ஸோ 27 minus 20 is equal to pன்னு வச்சு பார்த்தோன்னா அதாவது 7 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடைக்குது. ஓகே, இந்த ஒரு ஸ்டெப்பை நான் திரும்ப சொல்கிறேன். சில பேர் இதில் குழம்பி இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது, அதனால் இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ 9ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் இன் அ நம்பர் ஷுட் பி டிவிசிபிள் பை 9. ஸோ இந்த ஒரிஜினல் நம்பர் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற நம்பரில் இருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அது வந்து 20 + p அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ 20 + p வந்து ஷுட் பி டிவிசிபிள் பை 9. அதாவது இது டிவிசிபிள் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும், ஏன்னா அதை வச்சு தான் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டிவிசிபிள் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ 20 + p ஏதோ ஒரு நம்பர் வரணும், அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 9ஆக இருக்கணும். அண்ட் p வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் நமக்கு தெரியும், ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்லியிருக்கேன் அது p வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பராக தான் இருந்தாகணும். அப்படி தான் இவங்க கொஸ்டினில் வந்து அசியூம் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர் தான், அந்த ஒரு டிஜிட்டுக்கு பதிலாக தான் p போட்டிருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர்னால் என்னெல்லாம் இருக்க முடியும்? 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ 0 ஆட் பண்ணிங்கன்னா 20ன்னு வரப்போகுது, 9 ஆட் பண்ணிங்கன்னா 29ன்னு வரப்போகுது. ஸோ இந்த pக்கு எந்த வேல்யூ நம்ம அசியூம் பண்ணாலும் அந்த நம்பர்ஸ் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் 20 to 29 தான். நீங்கள் pக்கு எந்த வேல்யூ வந்தாலும் அந்த 20 + p அதாவது சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் வந்து 20லேருந்து 29 இந்த வேல்யூக்கு உள்ளே தான் இருந்தாகணும், வேறு வழியே இல்லை. இது வரைக்கும் புரியுதா? ஸோ 20லேருந்து 29க்குள்ளே தான் இருந்தாகணும். அண்ட் டிவிசிபிள் பை 9 நமக்கு தெரியும். ஸோ 9ஆல் டிவிசிபிள்னா அப்போ 9 டேபிளுக்கு வருவோம். 9 1 is 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36. ஸோ 20லேருந்து 29க்குள்ளே இங்கே எந்த நம்பர் இருக்குது? 27 மட்டும்தான் இருக்குது. ஸோ சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் 27 அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் 20 + p தான் வந்து அந்த நம்பர், நமக்கு வேண்டிய நம்பருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 20 + p is equal to 27. ஆதலால் p is equal to 7. p 7 கண்டுபிடிச்சிட்டோம். 7 ஆன்சர் இருந்தால் தயவு செஞ்சு டிக் அடிச்சிடாதீங்க. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது p². ஸோ 7² is equal to 49. அதனால் ஃபைனலாக அந்த ஆன்சர் வந்து 49. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 49 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி தெரிஞ்சால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு தடவை பார்த்ததே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம இதோட போடுறதுல இன்னொரு சாம்பிள் கொஸ்டின், இதில் நம்ம வேகமாக போயிடலாம்.
ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்க ஒரிஜினல் நம்பர் என்னென்னா 58R62. ஓகேவா, இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 18. அகைன் 18க்கு நம்ம டேரெக்டாக டிவிசிபிலிட்டி பார்க்க முடியாது. ஸோ அதோட ஃபேக்டர்ஸாக அதை பிரித்து எழுதலாம். 1 × 18 எந்த பயனும் இல்லை. 2 × 9. ஓகே, இது நமக்கு ஒரு புரோஜனமான ஒரு நம்பர். ரெண்டுமே சிங்கிள் டிஜிட் நம்பராக மாறிடுச்சு. 2ஆல் டிவிசிபிளாக இருக்கணும் அண்ட் 9ஆல் டிவிசிபிளாக இருக்கணுங்கிறது தான் கண்டிஷன். ஸோ 58R62. சாரி. ஸோ இப்போ 2ஆல் டிவிசிபிளாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? சிம்பிள். 2ஆல் டிவிசிபிளாக இருக்குன்னா யூனிட் டிஜிட் ஒரு ஈவன் நம்பராக இருந்தாலே வந்து 2 வந்து ஓகே சொல்லிடுவான். 2க்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த டோட்டல் நம்பரில் யூனிட் டிஜிட் வந்து 2 தான் இருக்குது. ஸோ அது வந்து ஈவனாக இருக்குது. ஸோ 2ஆல் கண்டிப்பாக இந்த நம்பர் டிவிசிபிள். அடுத்து 9ஓட டிவிசிபிலிட்டி. 9ஓட டிவிசிபிலிட்டி என்ன? அகைன் அதே கதை தான். சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் ஷுட் பி டிவிசிபிள் பை 9. இந்த சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ்னால் என்ன? 5 + 8 + R + 6 + 2. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? இது 8 + 2 வந்து 13, 13 + 6 வந்து 19, 19 + 2 வந்து 21. ஸோ 21 + R = ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் ஷுட் பி டிவிசிபிள் பை 9. ஸோ R வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். நம்ம ஆல்ரெடி பேசின அதே கதை தான். ஸோ இதோட ஆருக்கு வந்து 0லேருந்து 9 வரைக்கும் வேல்யூ அசியூம் பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த ஃபைனலாக இந்த சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் என்னவாக இருக்கும்? 21லேருந்து 30க்குள்ளே இருக்கலாம். ஏன்னா 0லேருந்து 9 வரைக்கும் ஆருக்கு நம்ம வேல்யூ அசியூம் பண்ண முடியும். ஸோ 9 டேபிள் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 9, 18, 27, 36. ஆப்வியஸாக 27 தான் இங்கே மேட்ச் ஆக போகுது. ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே அதுதான் வருது. ஸோ 21 + R = 27 அப்படின்னா which implies R = 27 - 21, that is equal to 6. அதாவது 6. ஆரோட வேல்யூ 6. R = 6. ஸோ டைரெக்டாக போய் எழுதிடாமல் கொஸ்டின் செக் பண்ணுங்கள். சில நேரம் R² கேட்டிருக்கலாம், சில நேரம் R கேட்டிருக்கலாம். இந்த இடத்துலையும் R² தான் கேட்டிருக்காங்க. அதனால் 6 × 6, 6², 36. 36 தான் ஆன்சர். ஓகே, சிம்பிளான கொஸ்டின் தான். டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி தெரிஞ்சால் போதும். மோஸ்ட்லி மல்டிபிள் ஆஃப் 9 தான் வர்ற மாதிரி வைப்பாங்க. ஏன்னா அந்த மல்டிபிள் ஆஃப் 9க்கு இந்த சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸுங்கிற பிரின்சிபல் வச்சு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாங்கிறதுக்காக அந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு ட்ரை அவுட் கொஸ்டின் நம்மளோட ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி a number 326Q48. ஓகே, இந்த நம்பர் இஸ் such that it is divisible by 36. ஒரிஜினலாக பார்த்தா அதே 36 தான். Q² என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி கீழே ஆன்சர் சொல்லுங்கள். அண்ட் டிசிஎஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் கோடைவோருக்காக அதில் வந்து டிசிஎஸ் இன்டர்வியூ கொஸ்டின் நிறைய போட்டிருக்கோம். கோடிங் இன்டர்வியூ கொஸ்டின், ஆப்டிடியூட் கொஸ்டின்னா லாஜிக் ஐஓ தான். ஆனால் கோடிங் கொஸ்டின்னா கோடைவோ. ஸோ அதில் போய் டிசிஎஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு எதுவும் கொஸ்டின் போடணும்னு தோணுச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் gomes.io அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் அனுப்பி விடுங்க. அடுத்து நீங்கள் அனுப்புகிற கொஸ்டின்ஸ்னாலும் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.